நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 118 சங்கீதத்தின் 25 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, வாரத்தினுடைய கடைசி நாளை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். இன்று நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு ஆயத்த நாளாய் இருக்கிறது. நாளை கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை இருப்பதனால் இன்று குடும்பமாய் இந்த ராத்திரி வேளை உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நாளை ஆராதனை பங்கு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏனெனில் நம்முடைய தெய்வம் ஆலயத்தில் பிரசன்னராய் இருக்கிறார். ஆலயத்தின் தேவன் அவர். அது அவருடைய வாசஸ்தலம். நமக்கு அது ஜெப வீடாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள நாம் இந்த ராத்திரி வேளை ஆயத்தமாவோம். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பிரியமான தேவ ஜனமே, எங்களுடைய 21 நாள் உபவாச ஜெபத்தினுடைய கடைசிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்று எங்களுக்கு 21வது நாளாகும். நாளை ஆராதனையோடு நாங்கள் அதை முடிக்க இருக்கிறோம். இந்த கால வேளையில சபைக்கு கடைசி நாள் அன்று என்ன வார்த்தை நான் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டபோது, கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை தான் நீங்கள் வாசிக்க கேட்ட வார்த்தை. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணார். தேவ ஜனமே, நம்மை விடுவிக்கிறவர் அவர் ஒருவரே. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவரிடத்தில் வந்த அநேகர் விடுதலை பெற்றார்கள். அவரிடத்தில் வந்த அநேகர் தாகம் தீர்க்கப்பட்டது. அவரிடத்தில் வந்த அநேகருடைய வியாதி நின்று விடுதலையானது. இன்னும் அநேகர் அவரை தேடல, இவர் தேடி போய் அவருடைய வேதனைகள், அவருடைய பாடுகள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய கஷ்டங்களில் இருந்து, அவருடைய துக்கத்திலிருந்து அவரே விடுவித்த சம்பவங்களும் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நம்மை சுற்றும் அநேக சாட்சிகளும் உலா வருகிறது. இப்படி தெய்வம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற கடைசியாய் மனிதன் தேவனிடத்தில் வருகிறான். உலக மனிதர்கள் கடைசியாய் கடவுளை தேடுகிறார்கள். டாக்டர்கள் ஹாஸ்பிட்டல்ல பல லட்சங்கள் செலவழிக்க சொல்லுவார்கள். செலவழித்த பின்பு டாக்டர்களால் முடியாது. அதனாலதான் புதிய ஏற்பாடு நமக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கிறது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். எப்போதெல்லாம் மனித பலத்தால் முடியாது என்று வருகிறதோ அங்கே தேவன் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மளால் செய்ய முடிந்ததை நாம் செய்திடலாம். நம்முடைய புத்திக்கு மேலா, நம்முடைய திராணிக்கு மேலா நாம் தொடர்ந்து போராட்டத்திலே, கட்டுகளிலே, பிரச்சனையிலே நாம் சிக்கொண்டு இருப்போமானால் அங்கே தெய்வம் இறங்கி விடுவிக்க வேண்டும். தெய்வம் இறங்கி அங்கே கிரியை செய்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். ஆகையால் கர்த்தாவே இரட்சியும். இந்த கடைசி நாள் உபவாச ஜெபத்துல காலை சபையை நான் உற்சாகப்படுத்தின அதே வார்த்தையை தான் நான் உங்களுக்கும் கொண்டு வருகிறேன். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்னை இரட்சியும் என்று நாம் கேட்போமானால், அப்பொழுது நாம் விடுதலையானோமானால் தெய்வத்தால் பாவ சாபத்திலிருந்து முதல்ல மனிதனுக்கு விடுதலை வேண்டும். தெய்வம் சுகத்தை கொடுத்தார், நல்லது. ஒன்றை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மரித்த லாசரு, மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் மரித்து போனான். இயேசுவை அவ்விடத்திற்கு அழைத்தார்கள். இயேசு அவ்விடத்திற்கு வந்தார். நாட்டம் எடுக்கும் என்று சொன்னார்கள். தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது என்று சொன்னார். நீ விசுவாசத்தோடு இரு என்று சொல்லி அந்த லாசருவை ஒரே வார்த்தையில் நாறிப்போன சரீரத்தை ஜீவனுள்ள சரீரமாய், நம்மை போல நடக்கிற மனிதனாய், பேசுகிற மனிதனாய் அவனை நிறுத்தின தெய்வம். அந்த லாசரு பின்பு மரித்து போனான். உலக நேமத்தின்படி எல்லாரும் அழகாய் யோசுவா சொல்லுகிறான், நானும் என் பிதாக்களைப் போல
நானும் மரிக்க போகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பானால் இறப்பை தெய்வம் நியமித்திருக்கிறார். அப்படி அந்த லாசரு மரித்து போனான். ஆகையால் இந்த சரீரத்திலே நாம் சுகமாய் இருக்க பாவம் இல்லாமல் இருக்க வேண்டாம். அவரிடத்தில் சுகம் பெற்ற அநேகருக்கு அவர் சொன்ன வார்த்தை, போ, பாவம் செய்யாதே. பல நேரங்கள்ல வியாதிக்கு காரணம் பாவமாகும். அது எந்த பாவமானா இருக்கட்டும். நம்ம பார்வையில உலகாரம் பெரிய பாவி அல்ல. வேதத்தின் அடிப்படையில நாம் பொய் பேசுவதும் கொலைக்கு சமமான பாவமாகும். அது சின்னது பெருசென்றெல்லாம் தெய்வம் பார்ப்பதில்லை. ஆதலால் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றவன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவன், கர்த்தரால் விடுவிக்கப்பட்டவன், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் சித்திக்க பண்ணுகிறார், கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார். கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும். இந்த நாளிலே நாம் செய்கிற காரியங்கள், நாம் குடும்ப காரியம், நாம் பிள்ளைகளின் காரியம், அது ஏதோ ஒரு புது காரியத்தை, படிப்பு காரியமா இருக்கட்டும், இல்ல திருமண காரியம், ஏதோ ஒரு காரியத்தை நாம் முன்னெடுக்க போகிறோம். ஒரு வாகனத்தை வாங்க போகிறோம், இல்ல வீட்டை வாங்க போகிறோம், இடத்தை வாங்க போகிறோம், பெண் பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். ஏதுவானாலும் அந்த காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். அதனால்தான் 90ஆம் சங்கீதத்துல எங்கள் கைகளின் கிரியை எங்களுக்கு உறுதிப்படுத்தும் என்று பிதாக்கள் ஜெபித்தார்கள். மோசேனுடைய ஜெபம் அது. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் வேலையில வருமானம் இல்லை, உங்கள் வியாபாரத்துல பெருக்கம் இல்லை, உங்களுடைய குடும்பத்துக்கு வருகிற சம்பளம், உங்களுக்கு வருகிற பணம் போதுமானதா இல்லை என்று வேதனைப்படுகிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். யோசுவாவோடு இருந்தவர் காரியத்தை வாக்கிய பண்ணினார். தெய்வம் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவன் செய்தான். ஜனத்தின் மத்தியில கனம் பெற்றவனாய் கர்த்தர் அவனை நிறுத்தினார். அதே போலதான் சொப்பனத்தை மனதில் வைத்து யோசேப்பு வாழ்ந்தான். காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் சித்திக்க பண்ணினார். அதே போலதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டார்கள். அவர்கள் செய்கிறதையெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். அவர்கள் யோசிக்கிறது, அவர்கள் கையிட்டு செய்கிறது, அவர்கள் பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த கால ஓலை, வாரத்தின் கடைசி நாள், பலனில்லையே என்று கலங்குகிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கால ஓலையில உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறார். தைரியமாய் போங்க, சமாதானத்தோடு திரும்பி வர கர்த்தர் கிரியை செய்வார். நாளை உங்கள் ஆலயத்தில் சாட்சி பகரும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்விலே செய்யட்டும் என்று ஊழியக்காரனாய் நானும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் இந்த கால ஓல்ல உங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி அந்த நிறைவுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாக்கிய பண்ணும் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த கால ஓலை நாங்கள் உபவாசித்து ஜெபித்த சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபித்த காரியத்தை எல்லாம் நீர் வாக்கிய பண்ண தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள், இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில இதுவரை ஒன்றுமில்லையே என்று சொல்லி அவர்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற நன்மை, தெய்வம் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இவருடைய பிரயாசத்திற்கான பலன் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு தடைப்படுத்தப்பட்டு இருந்ததோ அசத்துருக்களின் எண்ணங்களை எல்லாம் தகர்த்து தெய்வம் இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின சகல நன்மையோ ஆசீர்வாதமும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த வாரத்தின் கடைசி நாள்ல, இந்த ஆயத்த நாள்ல உடைய பிள்ளைகளின் தலையின் மேல், இவர்கள் குடும்பத்தின் மேல், இவர்கள் கையின் பிரயாசத்தின் மேல் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதியோடு போராடுகிற எல்லா வியாதியின் கிரியைகளையும் ஜெயித்த தெய்வம், மரணத்தை ஜெயித்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற உடைய பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன். ஆண்டவரே, விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அதை நின்று இவர்களை விடுதலையாக்கி நாளை கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதல, குடும்பமாய் ஆலயத்தில ஆராதல பங்கு கொண்டு சபை நடுவே எழும்பி தைரியமாய் சாட்சி பகர கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணினார்.
கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று, என்னை விடுவித்தார் என்று சொல்லி பிள்ளைகள் சாட்சி பகர, நாங்களும் சாட்சியை கேட்டும் நாமத்தை மயம்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாளை விசேஷமாய் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தெய்வ ஊழியர்களையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. சபைக்கேற்ற ஆலோசனை கொடுக்க, தேவையான வார்த்தையை கொடுத்து தாசர்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். சபைக்கு விரோதமாக எழும்புகிற கிறிஸ்தவ விரோதிகளுடைய திட்டங்கள் எல்லாம் பொய்த்து போக, தெய்வ பிரசன்னம் எழும்பி அளவில்லாமலும் அது ஆலயத்துல கர்த்தர் எழும்பி மகிமை மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்த்து கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். என்று தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாளை ஆராதனை மிஸ் பண்ணாம ஆராதனை பங்கு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Have a blessed Sunday. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.